ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் என்னோடய ஸ்டைலில் லெமன் ரைஸ் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதாவது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து ஹோட்டல்ஸ்லலாம் செய்கிறத விட ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இதில். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி பசீம் ருசீமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தீயை மிதமாக வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனோன்னே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்க போகிறோம் சாதத்துக்கு. இந்த மாதிரி நல்லெண்ணெயும் குக்கிங் ஆயிலும் சேர்த்து தாளிக்கிறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் பருப்பெல்லாம். ஆயில் ஹீட் ஆனோன்னே 1/2 ஸ்பூன் கடுகு, 5 குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு 2 லெமன் கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். ஹீட்டாக இருக்கும்பொழுதே தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க 1 கப் ரைஸை சேர்த்துக்கலாம். சாதம் லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம தாளித்து வச்சுருக்கதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஈவனாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தயத்தை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்க்க போகிறதில்ல, இதுலேருந்து ஒரு 3 பிஞ்ச் நம்ம சேர்க்க போகிறோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு எங்கள் அம்மா செய்கிறதுல. மற்றபடி பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் இது மட்டும்தான் செய்ய மாட்டாங்க, பாக்கி எல்லாமே சேம் ப்ரொசீஜர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான லெமன் ரைஸ் எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே ப்ரொசீஜரில் செஞ்சு இந்த மாதிரி வெந்தயம் தூவி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பசீம் ருசீமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசீம் ருசீம், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமன் ரைஸ் ப்ரிப்ரேஷனில் ஆக்சுவலி நான் கருவேப்பிலை சேர்க்குறத வந்து கிளிப்பிங்ஸும் போடலை, சொல்லவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எந்த டைமில் சேர்க்கணுமோ அந்த டைமில் நீங்கள் லெமன் ரைஸ் செய்யும்போது சேர்த்துக்கோங்க மறக்காமல்.